பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். விசுவாச பிரயாணம் அற்புதமான ஒரு நீண்ட நெடிய பிரயாணம். நீங்கள் நிச்சயமாய் களைத்து போயிருக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பிரயாணம் என்று சொல்லும் பொழுது ஒரு மலை ஏற்றத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். பள்ளத்தாக்கிலிருந்து மலை ஏறுகிறவர்கள் மலை ஏறுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும். உயரமான மலை, மரங்கள் சூழ்ந்த அழகான மலை. கீழே இருக்கும் வரை அவர்களால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அந்த மலையினுடைய மொத்த அழகையும் அவர்கள் ரசிக்க முடியாது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து மலையினுடைய உச்சிக்கு போகும் பொழுது அந்த மலையினுடைய முழு அழகையும் பள்ளத்தாக்கு வரை அவர்கள் மிக இனிமையாக ரசிக்க முடியும். ஆனால் அதற்கு அவர்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் செய்து கொண்டே, அதாவது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அதை ரசிக்க முடியாது. இந்த மலை ஏற்றத்திற்கு தேவை என்ன? நமக்கு என்ன தேவை? வழுவாத கால்கள் நமக்கு தேவை. இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 18ஆம் சங்கீதம் 36வது வசனத்திலே அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இதை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாசத்தில் ஏறிக்கொண்டிருக்கிற அந்த படி ஏறிக்கொண்டிருக்கிறதான அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் இதை ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசம் என்னும் இந்த பயணத்திலே, நான் ஒரு நீண்ட நெடிய பயணத்திலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். ஏறிக்கொண்டே இருக்கிறேன். இறங்குவதல்ல, ஏறுவது. ஒவ்வொரு அடியாக நான் எடுத்து வைத்து ஏறிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் நாம் என்ன கேட்கிறோம்? கர்த்தாவே, என் கால்கள் வழுவாமல் நீர் பாதுகாத்து கொள்ளும், நான் நடக்கிற வழியை அகலமாக்கி கொடும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரில் நாம் பலன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை. சங்கீதம் 84 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் வழுவாமல் தன்னுடைய காலடிகளை எடுத்து வைக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். யார்? விசுவாச மக்கள். விசுவாச பயணத்தை, கடுமையான பயணத்தை மிக கஷ்டத்தோடு கூட மிக நேர்த்தியாய் செய்கிறவர்கள். எதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்? அழுகை என்கிறதான பள்ளத்தாக்கை அவர்கள் நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்ப தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய அழைப்பிற்கு செவி கொடுத்து அடியெடுத்து வைத்து விட்டோம். விசுவாச பயணம் என்பது ஏறுவது, மலை ஏறுவதை போல. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் போய் ஒரு அழகான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி கேட்டால், நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி அல்ல, அன்பு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசித்தல், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னா ஏதோ
எடுத்தோம், விசுவாசிச்சோம், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லை, விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும், நடந்து கொண்டே இருப்பது. சரியான காரியத்தை நாம் செய்ய வேண்டும், அப்படி அல்ல, சரியான காரியத்தை மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரியத்தை நாம் சரியாக செய்கிறோமோ அதை நிச்சயமாக தொடர்ந்து பாதுகாப்பாக அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது அன்பு கூறுகிறதிலே நாம் பெருகுகிறவர்களாக, நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளருகிறவர்களாக, நம்முடைய நீதியிலே நாம் இன்னும் கூட்டி கட்டப்பட்டவர்களாக வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகையினால நம்முடைய விசுவாச பயணத்தில் அந்த ஒரு அழகான மலையினுடைய உச்சியில ஏறிக்கொண்டிருக்கிற நாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? ஒரு மலையேற்றக்காரன் எப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறானோ அதே போல நாம் தொடர்ந்து அன்பு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து நல்லவைகளை நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும், சரியானதை மட்டுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய விசுவாசத்துல நாம் மல்டிபிள் ஆக முடியும், வளர முடியும், பெருக முடியும். பவுலுடைய வார்த்தைகள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கவனிச்சிங்களா? பவுல் ஒரு அற்புதமான ஓட்ட பந்தயத்தை இவர் இங்கே முன்வைக்கிறார். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஆவியின் கனிகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து பந்தய பொருள் என்கிறதான அந்த விஷயத்தை முன்வைத்து இந்த ஜேர்னியே ஒரு ஃபெய்த் ஜேர்னி தான். என்ன அற்புதமான ஒரு பிரயாணம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மலையேற்றம், கால்கள் வழுவக்கூடாது, கர்த்தரே நம்முடைய வழியை ஆயத்தம் பண்ணி நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூடவே இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பந்தயம் என்கிறதான இந்த ஓட்டத்தில், இந்த விசுவாச ஓட்டத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து சக மனிதர்களை நேசித்து அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கை கொண்டு நாம் தேவனுடைய கிருபைக்குள்ளாக பூரணமாக வளர்ந்து பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசத்தோடு கூட உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரப் போகிறீர்கள், நீங்கள் செய்து கொண்டே இருக்க போகிறீர்கள். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் எதையுமே விட்டு விடக்கூடாது. செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், ஒரு மேன்மையான மகிமையான ஒரு இடத்தை நீங்கள் சென்றடைவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும். அதாவது போகும்பொழுது அதனுடைய அழகு தெரியவே தெரியாது, கஷ்டமாக தான் இருக்கும். அக்கம்ப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப், அதுதான் ப்ராசஸ். ஆகினால இந்த ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில எதையுமே விட்டு விடாமல் தொடர்ந்து நிதானமாக செய்து கொண்டே இருந்து கர்த்தருடைய அற்புதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அன்பு கூறிக்கொண்டே, விசுவாசித்து கொண்டே, சரியான காரியங்களை செய்து கொண்டே, இரக்கம் பாராட்டி கொண்டே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இருந்து, ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஒரு நாள் வரும் பொழுது எவ்வளவு மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் ருசிக்கிறவர்களாக, அதை பார்க்கிறவர்களாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம்.
இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் என்றென்றும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். காட் பிளஸ் யூ.